நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தது வந்து நான் ஒரு பெரும் நெகிழ்வோடு நான் உள்வாங்கிக்கிறேன். தாமதத்துக்கு கொஞ்சம் தாமதமா தொடங்கினதுக்கு என்னுடைய தார்மீகமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞர் முன்னாடி இந்த பாடல் ஒளிபரப்பணும்னு நினைச்சோம். தவிரவும் அவர் இருந்து பார்த்திருந்தா இல்லாமலே நான் கடைசி நேரத்தில் பகிரியில் வாட்ஸ்அப்ல அனுப்புனதை பார்த்துட்டு அவர் வந்து என் மீது இருக்கிற பேரன்பையும் பெரும்பாசத்தையும் அவர் காட்டினதுங்கிறது மறக்க முடியாத அவருடைய உரை. விமர்சனங்கள் யார் மேல வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழ் இனத்துல மட்டும் இல்ல, இந்திய ஒன்றியத்துல மட்டும் இல்ல, உலகத்திலேயே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரும் கவிஞர், ஒரு புலமை வாய்ந்த ஒரு தமிழர் கவிப்பேரரசு வைரமுத்து அப்படிங்கிறத எதிர்காலம் சொல்லும். தவிரவும் அவர் மட்டும் இல்ல, அவர் பேச்சில் இருந்த அந்த அன்பு பாசம் மட்டும் இல்ல, இங்க மேடையில இருக்கிற என்னை வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணி இந்த படத்தை தொடங்கின விகே ப்ரொடக்ஷன்ஸ், என்னுடைய பெரும் பிரியத்துக்குரிய பாசத்துக்குரிய ஒவ்வொருத்தரும், அது உமாதேவன் ஐயாவாக இருக்கட்டும், குரல் அமதனாக இருக்கட்டும், பாஸ்கர் ஐயாவாக இருக்கட்டும், இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு வந்து என்னோடு இணைந்த கர்நாடகத்திலிருந்து வந்த ஒரு தமிழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், நான் எப்பொழுதும் தோளோட நிற்பேன், உன்னை வளர்த்துறது என்னுடைய வேலைன்னு இறுதி கட்டத்தில் ஆகிற எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்ட ஐயா சரவணராஜ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், இதில் சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் கூட நின்று சரி செஞ்ச ஐயா சுந்தரவரதன் ஐயாவாக இருக்கட்டும், எப்போதும் துணை நிற்கிற கண்ணன் சகோதரராக இருக்கட்டும், முதல் வெள்ளை பேப்பர்ல இருந்து இதுவரைக்கும் எல்லா காட்சிகளையும் பட குரல் பதிவு செய்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என் தோளோடு தோல் நிற்கிற என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் காமட்சி அவர்களாக இருக்கட்டும். பல நேரத்தில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாக்குவாதம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பேரன்பை சுமந்து எப்பொழுதும் என்னோட தூரத்தில் இருந்தாலும் ஒரு என்ன இப்படி போ இப்படி செய் அப்படின்னு சொல்ற தங்கர் பச்சான் அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே மேடையில் இருக்கிற என்னோட எல்லா படைப்புகளிலும் துணை நிற்கிற தன்னுடைய நெருப்பு தரிக்கிற வசனங்களை நான் என்ன நினைக்கிறேனோ நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லாமலும் இருப்பேன், சொல்லாதது திரும்ப எனக்கு ஞாபகம் வரும், இந்த வசனம் இப்படி இருந்தா இருக்குன்னு பேப்பர்ல வரும்போது அது அப்படியே இருக்கும், இதே வார்த்தையை நான் போடணும்னு நினைச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கூப்பிட்டு. அப்படி எல்லா நேரத்திலும் ஒரு நெருப்பு சிற்பத்தை போல தன்னுடைய வசனங்களால என் கூடவே இருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே இந்த அன்புன்றது இவர்கள் மட்டும் இல்லை. நான் ஒரு பேச்சுக்கு சொல்லல, எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு என்னுடைய ஊடக தோழமைகள் சகோதரர்கள், உங்களுக்கும் நான் அது என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்களும் அந்த பேரன்பை எல்லா நேரத்திலையும் செலுத்திட்டு இருக்கீங்க. என்னை பார்க்கும்போது, நான் படைப்பு செய்யாத போது, போராட்ட காலத்தில் இருக்கும்போது அதை முடிச்சுட்டு இங்க இங்க ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன், ராஜ் டிவில அவர் இருந்தார், அவர் என்ன லிப்ட்ல பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்னை முதல் முறையா என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு கன்னத்துல, ஒரு ஆணுகிட்ட வாங்கின முத்தம் அது, ஒரு ஊடகவியலாளர். அப்ப இந்த அன்பு பாசம் இருக்குல்ல, ஏன் வந்து எல்லா நேரத்திலையும் என்னை மறந்து என் குடும்பத்தை தொடர்ந்து கூட இந்த சமூகத்துக்காக நின்று போராடி அந்த போராட்ட காலத்துல உயிர் துறந்தாலும் அது மகிழ்ச்சியேன்னு நின்றுட்டு இருக்கிற இந்த நிலைங்கிறது, அது என்னுடைய தந்தை தோழர் தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் அவங்களோட நின்று உயிர் தொடர்ந்து பல ரணங்களை அனுபவிச்சு இந்த எல்லாம் பார்த்த நிலையில கூட தொடர்ந்து நிக்கணுங்கிறதுங்கிறது வந்து இந்த சமூகம் காட்டுற பேரன்பு மட்டும் இல்ல, இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட.
இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடியும் இங்க ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு வீரப்படை ஆண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதல்லையும் கடைசியில போட்டதெல்லாம் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தது. ஆனா 3 மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்க இத போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது வந்து அன்னைக்கு உங்களோட நான் பேசல, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. திரு சீமான் அவர்களுடைய உரையாக இருக்கு, எல்லாமே பொறுப்பானதா. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பனைக்கு இல்லாம இருந்தது இருக்குல்ல,